இனிய அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். அற்புதமான இந்த பதிவு மறைந்தும் மறையாமல் இருக்கிற, எப்போவுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற திரு எம்ஜிஆர் அவர்களை பற்றிய ஒரு சிறப்பான ஒரு பதிவு இது. என்னென்னா, ஐயன் சொல்லுவார், ஒப்புரவு அறிதல் அப்படின்னு ஒரு அதிகாரம். அதில் ஒரு அற்புதமான குறள். அந்த குறளில் எல்லாத்தையும் அடக்கிட்டார். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் அப்படின்னார். 4வது குறளாக வராது. அது என்ன அர்த்தம்னா, பல அர்த்தம் சொல்லுவாங்க. ஒத்தது அறிவான்னா, பிறருக்கு வருகிற மகிழ்ச்சியோ துன்பமோ மக்களுக்கு ஏற்படுற அந்த 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 உணர்வுகளெல்லாம் தனக்கு வந்ததாக எவன் கருதுகிறானோ அவன் தான் உயிர் வாழறவன் அப்படின்னு ஒரு 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 எண்ணம் உண்டு, ஒரு பொருள் உண்டு. இன்னொரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா, இந்த இயற்கை பிரபஞ்சமே மற்றவங்களுக்கு கொடுக்குது. அப்படி கொடுக்குறத பார்த்து எவன் அது மாதிரி நாமளும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அவன் தான் வாழ்ந்துட்டுருக்கிறான். அப்படி வாழாதவன்லாம் செத்தாருள் பிணம் என்று வைக்கப்படும். அந்த பிணம் தான் அது உயிர் கிடையாது அப்படின்வார். அது இன்னொருத்தோட சொல்லுவார், அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்புதோல் போர்த்த உடம்புன்னு அன்புடமையில் வைப்பார். அன்பு இருந்தால் தான் அந்த அன்பின்ற அந்த கருணை, அதனுடைய கருணை, அன்பினுடைய உச்சம்தான் கருணை. அந்த கருணை வந்ததுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாம் நம்ம நேசிப்போம். உலகத்தில் இருக்கிற எங்கேயோ நடக்கிற, நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, இப்போ காசாவில் நடக்கிறது, உக்ரைனில் நடக்கிறது, ஏமனில், சூடானில், இது ஆப்கானிஸ்தானில், பாகிஸ்தானில், எங்கே இலங்கையில் எங்கே நடந்தாலும் அதை குறித்து வருத்தப்படுறோம் இல்லையா, நாம் அதை குறித்து ஐயோ என் மக்கள் இப்படிலாம் போகிறோம்னு நினைக்கிறோம் இல்லையா. இதுதான் உண்மையான ஒத்தது அறிவது. அதற்கு இலக்கணமானவர் தான் திரு எம்ஜிஆர் அவர்கள். எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ பேர் வாங்குறாங்க, ஆனால் அந்த வாழ்க்கையுடைய ஒரு பொருள் புரிந்த வாழ்க்கைங்கிறது சாதாரணம் இல்லை. அவர் வாழ்க்கை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கெல்லாம் மட்டும் இல்லை, இந்த இந்த யுகம் போதாது. அந்த அளவுக்கு அந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு போயிட்டான் மனுஷன். அவரை பற்றி தான் இப்போது அவருடைய அந்த கலை, இலக்கியம், பண்பாடுன்னு சொல்லுவோம்ல, அதில் அந்த சினிமா கலையை அவர் எந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பகிர்ந்துக்கிறோம். அந்த வகையில் அது ஏன் அவர் ஒரு மேதாவியாக, ஒரு மேதா விலாசமாக கருதப்படுறாரு நம்ம சினிமாவில் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தா, அடிப்படையிலே அவர் ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, சோல் சொல்லுவோம்ல, ஒரு ஆன்மான்னு. அது என்ன சோல் தெரியுமா? ஒரு ஸ்ட்ரேஞ்சஸ் சோல். அதாவது ஒரு அபூர்வமான ஒரு பிறவி, அபூர்வமான ஒரு ஆத்மா. அது இளமையிலேயே, இளம் பிறவியிலே, அதாவது இள வயதிலேயே அவருக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் தானாகவே அவர் சேர்ந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே பண்புக்கூறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அவர் ஒரு ஆளுமை மிக்கவராக மிளிர்ந்துட்டார். அந்த வகையில் ஏன் அவருக்கு இந்த மாதிரி ஒரு குணம், பண்பு அமைஞ்சிருக்குன்னு நான் யோசனை பண்ணி பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு இந்த நிலையாமை உணர்ந்திருக்கிறாரு. அவருடைய படங்கள் மட்டுமில்லை, அவருடைய பதில்கள் மட்டுமில்லை, அவருடைய எல்லா பாடல்களும் கூட பார்த்திங்கன்னா அவர் நிலையாமையை அதிகமாக சொல்லியிருக்கிறாரு. அதில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நிலையாமை பற்றி நான் அது ஷேர் பண்ணால் தான் உங்களுக்கு அவருடைய பண்பு எப்படி வந்திருக்குன்னு தெரியும். 1968 பொம்மை இதழில் ஒரு பொம்மை ஆண்டு மலருது. அந்த ஆண்டு மலரில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பேட்டி காட்டுறாங்க திரு எம்ஜிஆர் அவர்களை. அப்போ அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது, இந்த சினிமா உலகத்தில் யாருமே அடைய முடியாத ஒரு உச்சநிலைக்கு அடைஞ்சிட்டிங்க. இந்த நிலையில் நீங்கள் இருக்கிற போது நீங்கள் எண்ணிய லட்சியம், அந்த எண்ணிய லட்சியம் உங்களுக்கு பூரிப்பு தருகிறதா? அதுக்கு திரு எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறாரு, பெரிய உச்ச நிலையில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற நினைப்பு தோணுது பாருங்கள். அந்த நினைப்பு தோன்றதே தோல்வியான ஒரு சூழ்நிலையில் தோன்றுகிற ஒரு திகைப்பு அப்படிங்கிறாரு. என்ன வார்த்தை பாருங்கள். தோல்வியான ஒரு சூழ்நிலையில் தோன்றுகிற திகைப்பு தான் இந்த மாதிரி எண்ணம் கொடுக்கும். நாம் உச்சநிலையில் இருக்கிறோம், நாம் அடைஞ்ச லட்சியத்தை, நாம் நினச்ச லட்சியத்தை நம்ம அடைஞ்சிட்டோன்னு நினைக்கிறது அந்த மாதிரி ஒரு தோல்வியான சூழ்நிலைன்றார் அவர். அப்படியே அதை நான் முதல்ல படிக்கிற போது ஒரு 20 வருஷம் நான் படித்தேன். அதை படித்த உடனே திகைச்சிட்டேன் நான். அதாவது 1968, அந்த 68 குடியிருந்த கோயில் ரிலீஸாக இருக்குது. அதுக்கு முன்னால் நிறைய படம், எங்கள் வீட்டு பிள்ளை, பார்த்திங்கன்னா 1000ல் ஒருவன், நிறைய பெரிய சூப்பர் ஹிட்டாக இருக்கார். அவர் பெரிய ஃபெமிலியாகி பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கார். அந்த நிலையில் கூட அந்த எண்ணம் அவர் வந்ததுன்னு நம்ம நினைக்கிற போது அப்போ தான் தெரியுது அவர் எவ்வளோ பெரிய மேதையாக இருக்கிறார் அப்படின்னு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். அந்த பேட்டியில் ஒரு உதாரணம் சொல்கிறாரு. பாருங்கம்மா, நான் ஒரு பல வருடங்களுக்கு முன்னால், அதாவது 68 ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவர் சொல்கிறார், பல வருடங்களுக்கு முன்னால் நான் சினிமாவில் பெரிய நடிகராக வர்றதுக்கு முன்னால் இங்கே நியூ எல்பின்ஸ்டன் ஒரு பெரிய தியேட்டர் இருந்தது சென்னையில். அதில் ஒரு இரு சகோதரர்கள் ஒரு படம்.
அந்த படம் வந்து யாரான்னா இந்திய மேடை புலி கேபி கேசவன் அப்படின்னு ஒரு பெரிய நடிகர். அவர் பேர் நீங்கள் இந்திய மேடை புலியம், நாடகத்துலேயும் பெரிய ஆள், அவர் நடிப்புலையும் பெரிய ஆள். இரு சகோதரர்கள் ஒரு படம், அந்த நியூ எல்பின்ஸ்டன் தியேட்டரில் அந்த படம் ரிலீஸ் ஆகுது இருக்குது. அதில் வந்து திரு கேபி கேசவன் நடித்த அந்த இரு சகோதரர்கள் படத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் சின்ன சின்ன வேஷம் 2-3 வேஷம் பண்ணியிருக்காராம். அவர் சொல்கிறாரு, நான் அதில் சின்ன சின்ன வேஷம் பண்ணியிருக்கேன். அப்போ நான் வந்து அவர் கூட போயிருந்தேன். கூட போயிருக்கிற போது அந்த படம் வந்து இரு சகோதரர்கள் போயிட்டு இடைவேளை விடும்போது அந்த இடைவேளையில் பார்த்துடுறாங்க ஜனங்கள்லாம். பார்த்த உடனே கேசவன் கேசவன் கேசவன்னு பயங்கர கூச்சிடுறாங்க. அப்போ நான் நினச்சேன், எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குது, எவ்வளோ பெரிய ஆதரவு இருக்குது அவருக்கு. அவர் பக்கத்தில் நாம் இருக்கிறமே நான் பெருமையாக இருந்தேன். படம் வந்து முடிய போகுது. அப்புறமா இன்ட்ரோ முடிஞ்ச உடனே படம் போட்டாங்க. படம் முடிய போகும்போது கூட்டம் அதிகமாக இருக்குது, நம்மளை முடிச்சுக்குவான்னு சொல்லி என்ன பண்ணோம், நாங்கள் கூட்டம் படம் முடியறதுக்கு முன்னாலேயே நாங்கள் எழுந்து மேலே இருந்து படியது மேலே இருந்து நாங்கள் மேலே பார்த்துருந்தோம். நாங்கள் கீழே இறங்கி வரோம். இறங்கி வர்றதுக்குள்ளேயே மக்கள் திபுன்னு வந்து எங்களை சூண்டுக்கிட்டு அவரை வந்து சூண்டுக்கிட்டாங்க. அப்போ நான் அவர் அந்த கூட்டத்திலேருந்து மீண்டு அவரை கொண்டு போய் காரில் ஏற்றி அனுப்புகிற வரைக்கும் ரொம்ப கடினமாக போச்சு. அவரை கார் ஏற்றி அமுச்சிட்டேன். நல்லா கவனிங்க. அப்போ கேபி கேசவனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஃபெமிலியரான ஒரு ஆர்டிஸ்ட் அவர். அது மட்டும் இல்லை, அவ்வளோ செல்வாக்கு இருந்தது. என்னை யாருக்குமே தெரியல, அவர் அமுச்சு வச்சிட்டேன். அதே காலம் பல ஆண்டுகளுக்கு பின்னால் என்னுடைய படம் மர்மயோகி ரிலீஸ் ஆன டைமு. அப்போ ஒரு ஆங்கில படம் பார்க்குறதுக்கு நியூ குளோப் தியேட்டர்னு ஒரு தியேட்டரு. அந்த தியேட்டருக்கு நானும் திரு கேபி கேசவனும் படம் பார்க்க போனோம். அது ஒரு ஆங்கில படம். அப்போ தான் எனக்கு மர்மயோகி வந்து பெரிய ஓடி இருக்குது, எனக்கு பெரிய மரியாதை கொடுத்தது, ஒரு செல்வா கொடுத்தது. அந்த சமயத்தில் எப்படி நான் அதுக்கு முன்னால் கேபி கேசவனை பார்த்து மருண்டாங்களோ அதை போலவே இடைவேளையில் என்ன பார்த்துட்டாங்க மக்கள். உடனே என் பேரை சொல்லி 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 கத்தினாங்க. கத்தின உடனே நானும் பார்த்தேன், சரி நமக்கு இந்த ஒரு சூழ்நிலை வந்துக்குதுன்னு சொல்லி. அதை போலவே நான் சீக்கிரம் முடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு வரும்போது மக்கள் எங்களை சூழ்ந்துட்டாங்க. சூழ்ந்துட்டு பிறகு என்னை விடமாட்டுறாங்க. அந்த சமயத்தில் திரு கேபி கேசவன் அவர்கள் அந்த மக்கள் கூட்டத்திலேருந்து என்னை விலக்கி கொண்டு போய் ஒரு டாக்ஸியில் ஏற்றி அனுப்புகிறாங்க. நான் திரும்பி பார்க்குறேன், அவரை யாருக்குமே தெரியல. என்னை மட்டும் பெரிய செல்வாக்க நினச்சி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அப்போ கூட அவருக்கு அந்த மேடையில் இருந்த திறமையோ இல்லை அவருடைய ஆற்றலோ கொஞ்சம் கூட குறையலை. இதுதான் வந்து வாழ்வியுடைய நிலையாமை, இதுதான் வந்து ஒரு மனித சூழல்னு சொல்கிறார் அவர். எப்போ அவருங்க இது சொன்ன உடனே சொல்கிறாரு, உச்சநிலை தாழ்வு நிலை என்பதெல்லாம் கலைஞருக்கு கிடையாது, அது மக்கள் தருகின்ற மயக்க நிலை அப்படின்றார். ரொம்ப அற்புதமான வார்த்தை அது. மக்கள் தருக எவ்வளவு ஒரு அந்த 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 புகழையும் பெருமையையும் எங்கே வெளியே வச்சு பார்த்தாரு பாருங்கள். நான் சென்ற பகுதியில் சொன்ன பார்த்தீங்களா, இந்தியாவுடைய புகழோ பெருமையோ செல்வாக்கோ கழுத்துக்கு மேலே கொண்டு போனதே இல்லைன்னு வாலிசார் சொன்னான்னு சொன்ன பாருங்கள். அது புலப்படுது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, கலைஞர்கள் என்றைக்குமே அவங்க சாஸ்வதமானவங்க தான். இந்த மக்கள் கொடுக்குற அந்த நிலை சூழல் தான் வந்து அவங்களுக்கு உயர்வோ தாழ்வோ கொடுக்குறத தவிர அவங்க என்றைக்குமே இயல்பாக தான் இருப்பாங்கன்னு சொல்லி அவன் என்றைக்குமே தாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறார். ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இந்த புகழையும் பெருமையும் கண்டு இந்த மாதிரி ஒரு மனநிலை கொண்டாதான் அவங்களுக்குள்ள இந்த சமூகத்து மேலே, இந்த உயிர்களுக்கு மேலே, இந்த உலகத்துக்கு மேலே, எல்லா மக்களுக்கும் மேலேயும் சமத்துவமான ஒரு எண்ணம் எப்போ உங்களுக்கு வரும்னா இந்த நிலையாமை உணர்ந்தால் தான் வரும். அதனால தான் நான் நிலையாமை அந்த குரலை சொல்லிட்டு நான் இது சொன்னேன். இப்போ நம்ம இதன் சார்பாக தான் ஒரு 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 பாட்டை சொல்ல போகிறோம். நீதிக்கு தலை வணங்கு. ரொம்ப அற்புதமான படம் இது. ஒரு தெலுங்கில் இருந்த படம், அதை ரீமேக் பண்ணுறாங்க. நிறைய மாற்றம் கொண்டு வந்தாங்க படத்தில். அதை பாருங்கள். ஒரு நீதிக்காகவே தன்னை வந்து ஒரு சாதாரண ஒரு சமையல்காரனாக அவங்க இடத்துக்கு ஒரு பணக்கார இடத்துக்கு போவார். ஆனால் அந்த ஒரு நீதியை காப்பாற்றும் இவர் பெரிய செல்வந்தரான ஒரு பணக்காரருடைய பையன் அவங்க சொந்தக்கார வீட்டில் ஒரு வேலைக்கார மாதிரி வருவார், பட்லர் மாதிரி வருவார். அப்போ அந்த சமையல் செய்வாங்க. சமையல்காரன் தான் போகிறார். அவர் தெரியாது அவங்களுக்கு இது மாதிரி அவங்க பெரிய பணக்கார பெண்ணும் தெரியாது, எல்லாம் தான் வச்சுருப்பாங்க. அப்போ இது சமைக்க தெரியாது, ஆனால் ஒத்துக்கிறாரு. சமைக்கிற போது அந்த சமையல் காட்சியில் தன்னுடைய கொள்கைகளையும் தான் சமத்துவமான அந்த ஸ்திரமான கொள்கையையும் வெளிப்படுத்துகிறாரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பாருங்கள். அந்த நீதிக்கு தலைவணங்க திரு நீலகண்டன் அற்புதமான டைரக்டர். அந்த ஒரு சின்ன ஒரு இடத்துக்குள்ளே அந்த முழு பாட்டம் எடுத்திருப்பாங்க. அதுக்குள்ளேயே அரசியல் கொண்டாடுறாரு, அதற்குள்ளே சமத்துவம் கொண்டாடுறாரு, அதற்குள்ளே தன் கட்சியினுடைய கொள்கையை கொண்டாடுறாரு. அப்படியே அதிர்ந்து போயிடுவீங்க நீங்கள் கேட்டிங்கன்னா. பாருங்கள், அதில் பல்லவி அந்த அம்மா சொல்லுவாங்க, இவர் சமைக்க தெரியாது, அவர் சமைக்கிறது பார்த்தா ஒன்றும் பாதியமாக சமைப்பார். அப்போ அந்த அம்மா லதா சொல்லுவாங்க, பார்க்க பார்க்க சிரிப்பு வருது அடக்க முடியலே, நீ பொங்கி போட்டு திங்கிறதே போய் எனக்கு புரியலே அப்படின்னு அந்த அம்மா. அதுக்கு அவர் சொல்லுவார், போக போக தெரியும் அம்மா பொங்குற வேலே, ஆக்க பொறுத்த அம்மாவுக்கு ஆற பொறுக்கலே, போக போக தெரியும் அம்மா பொங்குற வேலே.
ஆக்க பொறுத்த அம்மாவுக்கு ஆற பொறுக்கல. சாதாரணமாக இருக்கும் பல்லவி. அதாவது நீ எப்போ செய்ய போகிற தெரியலையே, ஒன்றுமே தெரியலையே உனக்கு என்ன ஒன்று, இது பொங்குற வேலை பெருசுமான்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் அந்த சமையல் காட்சிக்குள்ளே வரும் பாருங்க, அந்த சரணம் வரும் பாருங்கள். அதுக்கு முன்னால் அந்த சமையல்ன்றதை என்னன்றதை கொஞ்சம் யோசனை பண்ணணும். நம்ம சமையல்னு சொன்னாவே என்ன, தமிழில் சமைதல்னு பேர். சமைதல்னால் ஆயத்தமாதல், அமைதல். பொதுவாக சொல்லுவாங்க சமைஞ்ச பொண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல. அப்படி என்ன அர்த்தம்னா பூப்படைதல்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அது சமைத்தல் அப்படின்னு சொன்னாலே தயார்படுத்துதல்னு அர்த்தம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுல கூட பீமன், நலன் இவங்களெல்லாம் பற்றி நம்ம படிச்சிருப்போம். அவங்களாம் பெரிய சமையல்காரர்கள். இந்த சமைக்கிறதுங்கிறத அந்த சமையல் அறையில் தான் பொறுமை அதிகமாக இருக்கணும். அங்கே ஒரு அதிசயத்தை பார்த்து 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 பொறுமை அதிகமாக வந்துடும். அதனால தான் பெண்களுக்கு வந்து சமையல் அறையில் போகும்போது நீங்கள் கவனிச்சா தெரியும், நல்ல பெண்மணிகள் எல்லாம் கோவப்படவே மாட்டாங்க, சாந்தமாக இருப்பாங்க. சில பேர் அதை உல்ட்டாவாக இருப்பாங்க, சமையல் ரூமுக்கு போனாவே கோவப்படுவாங்க. ஆனால் திரு நபிகள் நாயகம் வந்து ஒரு அற்புதமான செய்தி சொல்லுவார். உங்களுடைய சமைக்கிற போது இந்த சமையல் வாசனை எத்தனை வீடுகளுக்கு செல்கிறதோ அத்தனை வீடுகளுக்கும் நீங்கள் அழைப்பு விடுகிறீர்கள் உங்களுக்கு தெரியாமலே அப்படின்னுவார். அப்படின்னா அவனெல்லாம் உங்கள் சாப்பிட்றது கூப்பிடுங்க அப்படின்னுவார். என்ன மாதிரி உயர்ந்த சிந்தனை பாருங்கள். இந்த சமையலை நோக்கி பண்ணும்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது பல்லவி சொல்லுவார். அப்புறம் சரணம் சொல்லுவார். அந்த அம்மா சொல்லும், வறுத்து அந்த ஒரு எடுத்து வச்சு அந்த அவங்க சமைச்ச காயை தூக்கி வாயில் வச்சு பார்த்த உடனே துப்பிட்டு சொல்லும், வறுத்து வச்ச வாழைக்காய வாயில் வைக்க முடியலையே, நீ பொரியல் செஞ்ச பொடலங்காயில் கருகள் நாத்தம் சகிக்களியே ஒன்று அவர் சொல்லுவார். கண்ட உரத்தை போட்டு காய்கறியை வளர்க்குறான், அந்த உரத்தில் கூட ஊழல் பண்ணி எங்கள் பேரை கெடுக்கிறான். நல்லா கவனிங்க. கண்ட உரத்தை போட்டு காய்கறியை வளர்க்குறானா அந்த உரத்தில் கூட ஊழல் பாருங்க. ஒரு எதிர்கட்சி என்ன மாதிரிலாம் வந்து அவர் பாருங்க அந்த அதுக்குள்ளே அரசியல் கொண்டாடுறாரு பாருங்க. அந்த ஊழலை சொல்கிறாரு, அந்த உரத்தில் கூட ஊழல் பண்ணி எங்கள் பேரை கெடுக்கிறான், போக போக தெரியும் அம்மா சொல்லிட்டாரா. அடுத்த சடத்தை சொல்லுவார். அப்போ திரு எம்என் நம்பியார் வருவார். அவர் தான் வில்லன் படத்தில். வந்து ரொம்ப கோல்முட்டியை இவர் வந்து ரொம்ப மேனேஜராக இருந்து என்ன பண்ணுவார், நிறைய தவறுகள் பண்ணுவார். அப்போ அந்த கதை ஓரம் வருவார். உடனே எல்லாம் தான் அந்த பக்கம் போயிட்டு சொல்லுவோம், இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை, சமைச்சிடத்தான் தெரிஞ்சிக்கல, சிலர் எதுவும் செய்யலாயக்கில்லை, பதவி ஆசை விடுவதில்லை. பாருங்க, ரெண்டு அர்த்தம். சென்சாருக்கு பிரச்சனை கூடாதுன்னு சொல்லி இங்கே நம்பியார் காட்டுறாங்களா, இது எதிர்கட்சி சொல்கிறார், சாடுறாரு பாருங்க. இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை அவன் சொல்கிறா. அந்தம்மா, இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை, சமைச்சுவிடத்தான் தெரிஞ்சிக்கல, சிலர் எதுவும் செய்யலாயக்கில்லை, பதவி ஆசை விடுவதில்லை ஒன்று அவர் சொல்லுவார். கலப்படமா சரக்கு இருக்கு, எதிலும் இப்போ சுத்தமில்லை, கலப்படமா சரக்கு இருக்கு, எதிலும் இப்போ சுத்தமில்லை, அது புலப்படும் நாள் வரும் வரைக்கும் என்ன சொல்லி குத்தமில்லை. நல்லா கவனிங்க. இப்போ கலப்படமாக சரக்கு இருக்குன்றத எதிர்கட்சியை அரசியலை சொல்கிறார் அவர். அப்போ வந்து அவர் எதிர்கட்சியில் இருக்கு திரு கலைஞர் அவர்கள். அவரை பற்றி சொல்கிறாங்க, எதிர்கட்சியை எந்த இடத்துல சாடுறாரு பாருங்கள். கலப்படமாக சரக்கு இருக்குது, எதிலும் இப்போ சுத்தம் இல்லை, அது புலப்படும் நாள் வரும் வரைக்கும் என்னை சொல்லி குத்தம் இல்லை. ரெண்டாவது முடிச்சிட்டார். இப்போ மூணாவது சொல்கிறார், சமத்துவம் சொல்கிறார் பாருங்கள். இந்த மாதிரி சொல்லும், கடவுள் ஒரு சமையற்காரர் மனிதர்களை சமைச்சு வச்சான், சமைச்சதிலே ஆண் பெண் என்று ஜாதி ரெண்டை படைச்சி வச்சான் ஒன்று அவர் சொல்லுவார். அவன் கண்ட ஜாதி ரெண்டு, நீ பெஞ்சாதி நான் ஆஞ்சாதி. நல்லா கவனிங்க. கடவுள் ஒரு சமையற்காரர் மனிதர்களை சமைச்சு வச்சான், சமைச்சதிலே ஆண் பெண் என்று ஜாதி ரெண்டை அமைச்சு வச்சான், அவன் கண்ட ஜாதி ரெண்டு நம்மிடையே 100 உண்டு. அதான் சொன்னார், நீ ஆஞ்சாதி, அவன் கண்ட ஜாதி ரெண்டு, நீ பெஞ்சாதி நான் ஆஞ்சாதி, ஒரு பெண்ணினம் ஒரு ஆணினம். அவன் கண்ட ஜாதி ரெண்டு நம்மிடையே 100 உண்டு, அந்த வியாதி இங்கே காய்கறிக்கும் வந்ததனால் வம்பு என்று. நல்லா கவனிங்க. ஜாதி ரெண்டு தான், பெண் ஜாதி ஆண் ஜாதி, ஆணினும் பெண்ணினும். அந்த வியாதி அந்த ரெண்டு ஜாதி தான். ஆனால் அந்த நமக்குள்ள நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜாதிகள் இருக்குதுன்றார் அவர். சொல்லிட்டு அந்த வியாதி இங்கே காய்கறிக்கும் வந்ததனால் வம்பு இன்று அப்படிங்கிறார். அதாவது அதே அந்த வியாதி காயில் பாரு, சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம், ஜாதிக்காய், ஜாதி கத்திரிக்காய், நிறைய அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் ஜாதியாக.
நீங்கள் பெருசு சிறுசெல்லாம் இருக்கும். அது சொல்கிறாரு, அந்த வியாதி இங்கே காய் கறிக்கும் வந்ததனால் வம்பு என்று போக போக தெரியும் அம்மா பொங்குற வேலே ஆக்க பொறுத்த அம்மாவுக்கு ஆற பொருட்களை. பாருங்களேன், ஒரு தன்னுடைய கொள்கையை கூட, தன்னோட அரசியல் சார்ந்த கொள்கையை, சமத்துவ கொள்கையை கூட ஒரு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பாட்டில் வைக்கிறாருன்னா அவர் மிகப்பெரிய மேதை அல்லவா? இனி அன்புடையவர்களே, இந்த தமிழ் டீனுடைய சேனலில் இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 310 வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். எல்லாமே கண்டென்ட் தான். இது வந்து சமூக அக்கறையோடவும், இதில் வந்து நான் நேர்மையோடவும், இன்னும் சொல்லப்போனால் தர்மத்தோடு தான் நான் இது ஒவ்வொரு பதிவும் நான் போடுறேன். அதனால் நான் இதை வந்து ஏதோ சம்பாதிக்கிறதுக்கோ அதுக்காக நான் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. எனவே இதை பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லை, உங்களால் இந்த தமிழ் டீக்கு நிதி உதவக்கூடிய ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, அது அந்த இதயபூர்வமான ஒரு உங்களுக்கு எண்ணம் எழுமானால் நீங்கள் நிச்சயமாக இதில் என்னுடைய அந்த கீழே வந்து அந்த ஃபோனுடைய நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிங்கன்னா அது வந்து சேர்ந்துடும். இது வந்து ஒரு சிறு உதவியாக நாங்கள் எடுத்துக்கிட்டு இது வந்து ஒரு வளர்ச்சிக்கு எங்களுக்கு பயன்படுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் இதை நான் பதிவிடுறேன். இதை வந்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம் யாரும். உங்களால் அந்த மனம் இருந்தால், உதவக்கூடிய ஒரு வகை இருந்தால், நிலை இருந்தால் எங்களுக்கு உதவுங்கள்.